நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜ் செய்திகள் தொலைக்காட்சி வழங்கும் விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நேர்களே, இன்றைய விவாத நிகழ்ச்சி நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மத்திய அரசின் தனியார் மயமாக்கல் கொள்கைக்கு எதிர்ப்பு, வங்கி ஊழியர்கள் போராட்டமும் முடங்கிய பண பரிவர்த்தனையும், அரசு வங்கி ஊழியர்கள் மோதலுக்கு தீர்வு என்ன? இதை குறித்து விரிவாக விவாதிப்பதற்காக இணைமொழியாக இருவரும், அரங்கத்தில் மூவரும் என 5 நபர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சியில் கருத்துக்களை முன்வைப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய புள்ளி விவரங்களை நேரலுக்கு சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கின்றோம். இன்றும் நாளையும் 2 நாட்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்திய அளவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான போராட்டத்தை இன்று கையில் எடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 லட்சம் ஊழியர்களுக்கு மேல் இந்த போராட்டத்தில் பங்கு பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனையும் தாண்டி 2 நாளும் சேர்த்து மொத்தமாக 5000 கோடி ரூபாய் அளவிற்கு பண பரிவர்த்தனை முடங்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழல் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த வங்கியில் குறிப்பிட்ட வங்கி மட்டுமில்லாமல் அனைத்து வங்கி ஊழியர்களும் இந்த போராட்டத்தில் களம் கண்டிருக்கிறார்கள். காரணம், மத்திய அரசு பொதுத்துறை வங்கிகளை தனியாருக்கு ஏன் தாரை வார்க்கிறது? குறிப்பாக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த வங்கிக்கு உண்டான சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றுவது நிறுத்தி வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றும் நாளையும் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதை குறித்து நாம் விரிவாக விவாதித்திருக்கின்றோம். இணையம் வழியாக தன்னை முதலாவது தன்னுடைய அலுவலகத்திலிருந்து இணைத்துக் கொள்கிறார் தமிழ்நாடு வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு அருணாச்சலம் அவர்களை வரவேற்கிறோம். மாலை வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் திருமதி கல்பனா அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கிறார் பொருளாதார நிபுணரும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய திரு ரமணகுமார் அவர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். அடுத்தபடியாக அரசியல் விமர்சகர் திரு மரியாதைக்குரிய ஜி சிவா அவர்கள் அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். வரவேற்கிறோம். வணக்கம் சிவா. நிறைவாக உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் ஒரு அரசியல் விமர்சகருமான மரியாதைக்குரிய திரு ராமநாதன் அவர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் ராமநாதன். இந்த நிகழ்வு குறிப்பாக வங்கிகளை சுற்றி மையமாக இருப்பதனால தமிழ்நாடு வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு அருணாச்சலம், உங்களுடைய முதல் கருத்து, முதல் பதிப்பு, இது உங்களுடைய நேரம். நாளைக்கும் அகில இந்திய அளவிலே இருக்கக்கூடிய வங்கியிலே பணியாற்றக்கூடிய 10 லட்சம் வங்கி ஊழியர்களும் அதிகாரிகளும் 2 நாள் வேலை நிறுத்தத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். அதற்கு முக்கியமான காரணம், மத்திய அரசாங்கம் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2021 என்ற பில்லை பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்கிறார்கள். அது சட்டமாக்கப்பட்டது என்று சொன்னால் பொதுத்துறை வங்கிகள் தனியாருக்கு தாழ்வாக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம் இந்திய நாட்டில் ஏற்படும். ஆனால் இதுவரையும் திட்டவட்டமான அவர்களுடைய அணுகுமுறை என்ன என்பதை தெரிவிக்கவில்லை. 2 வங்கிகள் ஏற்கனவே பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அறிவித்தது போல 2 வங்கிகளை தனியாருக்கு விற்பனை செய்வதற்குரிய முயற்சியில் மத்திய அரசாங்கம் ஈடுபடுவதற்குரிய சட்ட திருத்தம் என்பது பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுமா, அல்லது இப்பொழுது மத்திய அரசாங்கத்தினுடைய கையிருப்பாக இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகளினுடைய 51% மேற்பட்ட பங்கு என்பது 26% குறைக்கப்படுமா என்பது பற்றி தெளிவான முடிவை இதுவரையிலும் மத்திய அரசாங்கம் அறிவிக்கவில்லை. இருந்தாலும் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சட்ட அணுகுமுறைகள் என்ற முறையிலே பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2021 என்ற பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் மற்ற பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. காரணம், பொதுத்துறை வங்கிகள் இந்திய நாட்டில் உருவானதற்கு காரணமே தொழிற்சங்கங்கள், சில அரசியல் கட்சிகள் வைத்த கோரிக்கையை ஏற்று 1969ஆம் ஆண்டு பாரத பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வங்கிகள் தேசியமயம், மன்னர்களுக்கு வழங்கப்படும் மானியம் தடுத்து நிறுத்தப்படும் என்று 2 உன்னதமான கொள்கை முடிவுகளை அறிவித்து அதனுடைய அடிப்படையில் 1969ஆம் ஆண்டு 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. பிறகு 1980ஆம் ஆண்டு 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. அதை தவிர 1955ஆம் ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற பாரத ஸ்டேட் வங்கி உருவாகியது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் இந்த வங்கித்துறை என்பது பொதுத்துறை வங்கிகளாக இருக்கக்கூடாது, அது தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உணர்ந்து அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்திருக்கின்றோம். ஓகே சார், இப்போ நீங்க அந்த ஹிஸ்டரி எல்லாம் சொன்னீங்க.
ஏன் தனியார் மயமா ஆக்கக்கூடாது? அதுல என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு பொதுத்துறை வங்கிகளில் 157 லட்சம் கோடி ரூபாய் பொதுமக்களுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கின்றது. இது தனியார் வசம் சென்றது என்று சொன்னால், இது தனிப்பட்ட முதலாளிகள் தன்னுடைய சுய லாபத்திற்காக இந்த பொதுமக்களுடைய பணத்தை பயன்படுத்தக்கூடிய அபாய நிலை நாட்டிற்கு மக்களுக்கு ஏற்படும். ஏற்கனவே தனியார் வங்கிகள் எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனியார் வங்கி வந்ததுக்கு பிறகுதான் அரசு வங்கிகள் விழித்து கொண்டன. அது உங்களுக்கு தெரியுமில சார்? கிடையாது, அப்படி கிடையாது. 1969ஆம் ஆண்டு பொதுத்துறை வங்கிகள் உருவான பிறகுதான் இந்திய நாட்டில் விவசாய புரட்சி ஏற்பட்டது, வெண்மை புரட்சி ஏற்பட்டது, தொழில் புரட்சி ஏற்பட்டது. அதன் மூலமாக கடன்கள் தாராளமான மக்களுக்கு கிடைக்கும் என்ற நிலை ஏற்பட்டது. தனியார் துறை வங்கிகள் எத்தனை வங்கிகள் கல்வி கடன் கொடுக்கிறார்கள், விவசாய கடன் கொடுக்கிறார்கள், சாதாரண சிறு தொழிலுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. இன்றைக்கும் பொதுத்துறை வங்கிகள் மூலமாகத்தான் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா விதமான கடன் தொகைகளும் தாராளமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு ஜன்தன் யோஜனா கூட எடுத்துக்கொள்ளலாம். பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வங்கி கணக்கு அவசிய தேவை என்பதை வலியுறுத்தினார். அதனுடைய அடிப்படையில் கோடிக்கணக்கான வங்கி கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட், வங்கியிலே பணம் இல்லை என்று சொன்னால் கூட அவர்கள் வங்கி கணக்கு வைத்துக் கொள்ள முடியும் என்ற நிலை பொதுத்துறை வங்கிகளின் மூலமாகத்தான் ஏற்பட்டது. அதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட வெகுவாக பாராட்டி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த வங்கிகளை தனியாரிடம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இந்த வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாக இருந்தால்தான் நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த வங்கிகள் தனியாரிடம் சென்றது என்று சொன்னால் தனிப்பட்ட முதலாளிகளுடைய லாபத்திற்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமே தவிர நாட்டிற்கு வளர்ச்சிக்கோ நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பாகவோ இந்த வங்கி கட்டாயம் இருக்காது என்பதன் அடிப்படையில் தான் இந்த வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாக காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த 2 நாள் தேசபக்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஓகே, இது உங்களுடைய முதல் கருத்தை அறிவித்துக்கிறேன். அப்படியே இணைப்பிலுங்க. அடுத்தபடியாக அரங்கத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணரும் வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய ரமணகுமார். ஒரு 2 நாள் அது நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன், இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு தடை இல்லை, ஆனால் செக்கு நேரடியாக நம்ம பணம் செலுத்துவது இது எல்லாமே வந்து ஒரு 2 நாள் முடக்கப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேலே அது வந்து பிளாக் பண்ணப்படுகிறது. அந்த டிரான்சாக்ஷன் பண்ண முடியாமல் ஒரு சூழல். இது வந்து அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் பார்க்க முடிகிறது. ஒன்று. அடுத்து 2வது அவர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 135 லட்சம் கோடி ரூபாய் பொதுத்துறை வங்கிகள் இருக்குது, ஒரு தனியார் கையில் போச்சு அப்படின்னா அதை சுரண்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து மத்திய அரசு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு. ஒரு எக்கனாமிஸ்டாக இவர் திரு அருணாச்சலம் சொன்ன கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அருணாச்சலம் சார் அந்த சொன்ன கருத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் பற்றி ஒரு சில கருத்து சொல்ல விரும்புகிறேன். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து டபுள் எட்ஜ்டு சோர்டு மாதிரி, 2 முனை கத்தி மாதிரி. நிறையா விஷயத்தில் நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க, நிறையா விஷயத்தில் 52 வருஷத்தில் அவங்க வந்து கோட்டை விட்டுருக்காங்க. அண்ட் இந்த யூனியன்ஸ் இருக்காங்களே, இவங்கள மாதிரி யூனியன்ஸ் எல்லாம் இவங்க எதுவாக இருந்தாலும் உடனே ஒரு ஸ்ட்ரைக். கம்ப்யூட்டரைசேஷன் போது ஸ்ட்ரைக் பண்ணாங்க, எவ்வளோ நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, எவ்வளோ லட்ச கோடி வந்து பொருளாதாரம் முடங்கப்பட்டதுங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். அதனால இவங்க வந்து எதனால ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க? இந்த வந்து 157 லட்சம் கோடி வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் இருக்குது, இவங்க வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாக்கா எல்லாருக்கும் போயிடுங்கிறாங்க. முதலாவது இந்த 157 லட்சம் கோடியே பிரைவேடைஸ் பண்ணல, ஏதோ ஒரு 2 பேங்க் தான் இப்போதைக்கு பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் 1 சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும், ஆமாம், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஆஃப் இந்தியாவும். நானும் ஆடிட்டர் தான், நானும் இதெல்லாம் பார்க்குறேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எவ்வளவு கஷ்டப்பட்டது, அதுக்கு எவ்வளவு கோடி கவர்மெண்ட் முதலீடு பண்ணி அவங்கள வந்து மேலே எடுத்துன்னு வந்தாங்கங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. யூபிஏ கவர்மெண்ட்ல 125 லட்சம் கோடி இந்த பேங்க்ஸ்குள்ள போட்டு இவங்களை வந்து ரீகேபிட்டலைஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து கருத்து, இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே வந்து நெட்ல இருக்கு, பார்த்துக்கலாம். இப்போ வந்து எதனால ஸ்ட்ரைக் பண்றாங்க? இப்போ வந்து இந்த வந்து பொருளாதார இந்த வந்து டெபாசிட் எல்லாம் வந்து தனியார் மயம்க்கு போயிடுங்கிற ஒரு நல்லெண்ணத்திலையா, அவங்களுக்கு வேலை போயிடுங்கிற பயமா, இல்லாட்டி
அவங்க வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கணும். இப்போ வந்து தனியார் வங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரான்ச்ல 3 பேர் தான் சார் இருக்காங்க. அந்த 3 பேர் அந்த பிரான்ச் நடத்துறாங்க. அந்த பிரான்ச் வந்து பல ஆயிரம் கோடி பிசினஸ் பண்ணுது. ஆனா ஒரு வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் எடுத்துட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நமக்கே தெரியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ல நம்ம போய் டிரான்சாக்ட் பண்ணா என்ன எக்ஸ்பீரியன்ஸ், பிரைவேட் செக்டார் பேங்க்ல டிரான்சாக்ட் பண்ணா என்ன எக்ஸ்பீரியன்ஸ். ஓவர் ஸ்டாஃபிங், இன்எஃபிஷியன்சி, பியூரோக்ரசி அண்ட் இன்னொன்று வந்து லோன் கொடுக்கறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை. அந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ல லோன் கொடுத்தாச்சுனாக்க அது அந்த பழைய மேனேஜர் கொடுத்துருக்காரு சார், எனக்கு தெரியாது, நானும் இந்த பேங்க் ஆடிட்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் தான் ரீசன்ஸ் வரும். ஆனா ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க்ல லோன் கொடுத்து அந்த மேனேஜரால வந்து தப்ப முடியாது. அவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அடிச்சிருக்கும். இங்க அப்படி இல்ல. வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ல தேர் இஸ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த எம்ப்ளாயீஸ். ஐம் அ பேங்கர் பேங்கர்னா அந்த ரிஸ்கை எடுத்து அசஸ் பண்ணி, இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு கடன் கொடுக்கறேன்னா உங்களுடைய ரிஸ்க் அசஸ் பண்ணி ஒன்றும் வேணாம் சார். ஒரு வந்து வட்டி கடையில் நம்ம ஒரு நகையை வச்சு நம்ம ஒரு பணம் வாங்குறோம்னா கூட அந்த நகை வந்து நிஜமாவே தங்கமா இல்லை அதில் வைரம் இருந்தால் அது நிஜமாவே வைரமானு பார்த்து 100 ரூபாய் சரக்குக்கு நமக்கு 30 ரூபாய் தான் கொடுப்பாரு. எதனாலன்னா நம்மளும் வந்து அதை வந்து மூட்டுவோம். இல்லைன்னா நம்மளால மீட்ட முடியலன்னா அவருக்கு அந்த பணம் வருங்கிற ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட். இங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட்டே இல்லை, எல்லாருமே பேங்க் எம்ப்ளாயீஸ் தான். அப்போ வந்து 50% தான் அக்ரெசிவா இருக்காங்க, மிச்சம் 50% வந்து அவங்களோட வந்து கடமைக்கு இருக்காங்க. நல்ல ஒர்க் பண்ற பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் இருக்கு, மோசமா ஒர்க் பண்ற பிரைவேட் செக்டார் பேங்க்ஸும் இருக்கு. இல்ல எல்லாருமே அப்டேட்டட் வந்து ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. இல்ல நான் வந்து அருணாச்சலம் சார் கிட்ட என்ன கேள்வி கேட்கறேன்னா, நீங்க வந்து பண்ற ஸ்ட்ரைக் எதனால வேலை போயிடுங்கிற பயமா, இல்லாட்டி நம்மளால அப்ஸ்கில் பண்ண முடியல, நம்மளால நியூ டெக்னாலஜிக்கு வர முடியல. சார் ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்ல ஒரு வந்து ஒரு இந்த கிளார்க் சார் இந்த வந்து என்இஎஃப்டினா என்ன சார் எக்ஸ்பான்ஷன் அவருக்கு தெரியல. என்இஎஃப்டின்னு சொல்றாங்க. திரு அருணாச்சலம், இப்போ ரமணகுமார் அவர் சொன்ன விஷயத்தை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேலை இழந்துருன்ற ஒரு பயத்தின் காரணமாக தான் அந்த போராட்டம் நடக்கிறதா அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. வேலை கட்டாயம் போகாதுங்க. யார் நினைச்சாலும் எங்களுடைய வேலையை எடுக்க முடியாது. அதற்கு உத்தரவாதம் இருக்கின்றது. நாங்க பேங்க்ல சேர்ந்தோம்னா 60 வயசு வரலும் நாங்க பேங்க்ல வேலை செய்வோம். நாங்க கடினமாக உழைக்கின்றோம். இன்றைக்கு தனியார் துறை வங்கிகளை கூட அதிகமான சிறப்பான சேவை செய்யக்கூடியது பொதுத்துறை வங்கிகள். கிராமப்புறங்களிலே கிளைகள் நிறைய இருக்கின்றது. பஸ் வசதி, ரயில் வசதி இல்லாத சிறு சிறு கிராமங்களில் கூட இன்றைக்கு இந்திய நாட்டில் 1,18,000 பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த வங்கிகள் தேசியமயமாக்கப்படும் பொழுது 1969ஆம் ஆண்டு 8,000 கிளைகள் மட்டுமே இருந்த நிலையிலிருந்து இவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு சார். இவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அப்டேட்டடா இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜில அப்டேட்டட். இன்னைக்கு தனியார் துறை வங்கிகளுக்கும் பொதுத்துறை வங்கிகளுக்கும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தால் எந்த வகையில் கம்ப்யூட்டரைசேஷன்ல ஸ்லாக்னஸ் இருக்கு. தனியார் துறை வங்கிகளை விட சிறப்பான கம்ப்யூட்டர் சேவை என்பது இன்றைக்கு பொதுத்துறை வங்கிகள் இருக்கு. டெக்னிக்கல் ஸ்கில் அப்டேஷன் இருக்கு. இன்றைக்கு வங்கியில் சேரக்கூடியவர்கள் எல்லாம் 99% பிஇ படித்தவர்கள் தான் இன்றைக்கு வங்கியில் சேருகிறார்கள். படிக்காதவர்கள் யாரும் பேங்க்ல சேர்றதில்லை. எல்லா விதமான டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் இருக்கு. ஆனால் பொதுத்துறை வங்கிகளை அதை பற்றி தவறான ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக சிலர் கூறக்கூடிய கருத்துக்களாகத்தான் இதை பார்க்கின்றோம். அதுவும் அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஆடிட்டரா இருக்கக்கூடியவர் எப்படி இது மாதிரி ஒரு அலிகேஷனை கொடுக்கிறாருன்னு தெரியல. இல்ல அவருக்கு தானே தெரியும் எங்க மைனஸ் எங்க பிளஸ் இருக்கு அப்படின்றது. அதனால அவர் சொல்றாரு. நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்படியே இணைப்புல இருங்க. அடுத்தபடியாக திருமதி கல்பனா, நீங்க ஒரு வங்கி வாடிக்கையாளரா இருக்கிறீங்க, பல்வேறு விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பொதுத்துறை வங்கி உங்களுக்கு சிறந்ததான ஒரு மூமெண்ட்ல இருக்கா, அல்லது தனியார் துறை அவங்களுடைய அந்த வழி சார்ந்த விஷயம் உங்களுக்கு சுலபமா இருக்கா? உங்களுடைய கருத்து சார்,
பொதுத்துறை வங்கி மட்டும்தான் வந்து இன்றைக்கு மக்களுக்கு தேவையான சேவைகளையும் மக்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு தர முடியும். ஏன்னா அது வந்து பாமர மக்கள் கூட வந்து பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பொதுத்துறை வங்கி தான். தனியார் மயமாக்கப்படுறது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து பணக்கார வர்க்கம் மட்டுமே வந்து அனுபவிக்கக்கூடிய தான் வைத்ததுதான் சட்டம் என்ற நிலையில தான் தனியார் அமைப்பு கண்டிப்பா இருக்கும். தனியார் வங்கிகள் செயல்படுறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் கேட்டீங்கன்னா நிச்சயமாக அடிப்படை வசதி இல்லாத ஒரு மக்களுக்கும் ஒரு பாமர மக்களுக்கும் அது கண்டிப்பா வந்து யூஸ் ஆகாது. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இன்னைக்கு விவசாயிகள் வந்து டெல்லியிலயும் எல்லா இடத்துலயும் நின்றுட்டு வந்து இந்த மாதிரி வந்து இயற்கை சூழல நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு வந்து வங்கி கடனை தள்ளுபடி பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க வந்து தன்னுடைய உயிரை வச்சு போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய பணக்கார வர்க்கத்துக்கு மட்டுமே வந்து கடன் தள்ளுபடி வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க நிச்சயமாக பொதுத்துறை வங்கிகளுக்கு மட்டுமே வந்து அடிப்படையான ஒரு தேவைகளை வந்து கொடுக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே, நான் உங்கள்கிட்ட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போ பொதுத்துறை வங்கி தனியார் துறை வங்கி நம்ம கம்பேரிட்டிவ் எடுத்துக்கிறோம். ஏடிஎம்ல வந்து 5 முறை நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வங்கியில இருக்கக்கூடிய ஏடிஎம் மிஷின் எடுத்தீங்கன்னா சார்ஜ் கிடையாது. ஆனா அதுக்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து அது எந்த வங்கினாலும் அதுல வந்து சார்ஜ் பண்றாங்க. ஒண்ணு. அடுத்து இரண்டாவது நீங்க அதர் ஏடிஎம் நீங்க போய் எடுத்தீங்கனாலும் அதுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் எஸ்எம்எஸ் பேலன்ஸ் நீங்க பார்க்க முடியும். அடுத்து நீங்க பேலன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதற்கும் காசு. அதுக்கடுத்து வந்து லோ பேலன்ஸ் மினிமம் அமௌண்ட் வந்து உங்க வங்கியில இருக்கணும். இப்போ இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. பொதுத்துறை வங்கிகள்ல அதிக அளவு லோ பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்களா, தனியார் துறையில இருக்கணும்னு சொல்றாங்களா? கல்பனா உங்ககிட்ட தான். இல்ல சார், அது ஒரு பேசிக் அமௌண்ட் தான். ஆனா உங்களுக்கு தனியார் வங்கிகளை பாத்தீங்கன்னாக்கா ஒரு அவங்க ஒரு விஷயம் வைக்கக்கூடிய ஒரு தொகை வந்து தனியார் வங்கிகள் இருக்கு. உங்களுக்கு பொதுத்துறை வங்கிகள் அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஓகே, உங்களுக்கு இணைப்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால நீங்க தொடர்ந்து அப்படியே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்தபடியாக அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு ராமநாதன், உங்களுடைய முதல் கருத்து. பொதுத்துறை வங்கிகள் எல்லாம் தனியார் மயமாக்க கூடாது அப்படின்னு ஒற்றை காலில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அது மத்திய அரசாங்கம் அந்த மாதிரி கொள்கை முடிவு பொதுத்துறை வங்கிகளை ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்டிவிட்டு தனியார் வங்கிகளை ஆதரிக்கக்கூடியது அல்லது தனியார் வங்கிகளை பொதுத்துறை வங்கிகளை எல்லாம் தனியார் மயமாக்குவது அப்படிங்கிற கொள்கை முடிவை நிச்சயமாக எடுக்கவும் இல்லை. ஐயா அருணாச்சலம் ஐயாவும் அந்த மாதிரி சொல்லலை. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, அதனால 2 நாளைக்கு போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு தான் முதல் சுற்றுல சொன்னாங்க. பல்வேறு விஷயம் பல்வேறு 1,00,000 ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் சொல்றேன். ஐயா வந்து சொன்னது வந்து பாதி உண்மையை சொன்னாங்க. 1969 வங்கிகள் எல்லாம் தேசியமயமாக்கப்பட்டது, அதெல்லாம் அந்த தொடர்ச்சியெல்லாம் சொன்னாங்க. ஆனா எந்த காலகட்டத்தில் தனியார் வங்கிகள் தனியார் மயமாக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாற்றை மறக்காமல் மறைத்து அண்ணன் வந்து பேசினார். 1991 நரசிம்மராவ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதம அமைச்சராக ஆனதற்கு பின்னால்தான் இந்த புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் வங்கிகள் அதிகமாக ஆனது. இன்னைக்கு இந்தியாவில் வந்து தனியார் வங்கிகள் இருந்தது எப்போ அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போதுதான் இந்த தனியார் வங்கிகளுடைய மயம் அதிகமாக ஆனது. அதெல்லாம் அண்ணன் வந்து மறக்காமல் மறைத்து பேசக்கூடிய ஒரு தன்மை வந்து வங்கி ஊழியர் சம்மேளனத்துக்கு இருக்கலாம். அதை பத்தி இருக்கட்டும். இந்த 137 லட்சம் சம்மேளனத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, காங்கிரஸ்காரங்க இருக்காங்க, பாஜக காரங்களும் இருக்காங்க, எல்லா கட்சிக்காரங்களும். நான் அரசியல் கட்சி பேசல சார், நான் வந்து வரலாற்றை பேசுறேன். 1991 பின்னால்தான் இந்த தனியார் வங்கிகள் வந்தன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த ஸ்ட்ரைக்குக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. அது இருக்கட்டும், அது கேலி கூத்து. அந்த காங்கிரஸ் கட்சியும் ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய காலத்துல தான் தனியார் மயமாக்கப்பட்டது எல்லாத்தையுமே. இப்போ ஐயா வந்து 137 லட்சம் கோடி மக்களுடைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தனிப்பட்ட முறையில் நானும் சொல்றேன் சார், நான் இன்றைய காலகட்டம் வரையும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில தான் என்னுடைய தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறேன். எஸ்பி அக்கௌண்டா இருக்கட்டும், ஒரு பேங்க்ல லோன் வைக்கக்கூடியதாக இருக்கட்டும், ஒரு நகைக்கடன் அடமானம் வைப்பதாக இருக்கட்டும், நான் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில தான் வைத்துக் கொள்வேன். ஆனால் இந்த
தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு நாடு முழுவதும் 10 லட்சம் பேரும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில மட்டும்தான் அவர்கள் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் உள்ளத்தை தொட்டு சொல்ல முடியுமான்னு அவங்கள்ட்ட கேளுங்க. நிச்சயமா அந்த மாதிரி சொல்ல முடியாது. நிச்சயமா ஆமா. நீங்க நிறைய பேர் நாம் பார்க்கிறேன், நிறைய பேர் நம்ம வந்து வக்கீலா இருக்கோம், அதுல கடனை வாங்கி கொண்டு அதுல வந்து செக் கொடுக்கறாங்க. ஒரு HDFC பேங்க்லயோ ஆக்சிஸ் பேங்க்லயோ அவர்கள் செக்கை கொடுக்கிறார்கள். அந்த தொடர்புகள் எல்லாம் எப்படி வருகிறது? அவர்கள் கடன் வாங்குவதோ அல்லது ஒரு SBI அக்கவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு SBIல வேலை பார்க்கறவங்க SBI அக்கவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஆக்சிஸ் பேங்க்குக்கு போறாங்க, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்குக்கு போறாங்க. அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா அரசு பள்ளி ஆசிரியனுடைய பிள்ளைகள் தனியார் பள்ளியில படிக்கிறது மாதிரி. தனியார் தமிழ்நாடு கல்வி அமைச்சருடைய பையன் எங்க படிப்பான் அப்படின்னு சொன்னா தனியார் பள்ளியில படிப்பான். அதுதான் இந்தியாவினுடைய கேலி கூத்து. இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 137 லட்சம் கோடி ரூபாயும் இங்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் என்னமோ தனியார் மயத்துக்கு கொண்டு போய் கொடுத்து தனியார் வங்கிகளுக்கு மத்திய அரசாங்கம் கொடுப்பதை போன்ற ஒரு பிரச்சாரம். ஏனென்றால் இப்போ வந்து அண்ணன் பேசும்போது ஒரு பொறுப்பா பேசுறாரு. பேங்க் வங்கிகள் திருத்த சட்டத்தில் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, அதனால தான் நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்றோம் அப்படின்னு பேசுறாங்க. ஒரு 2 வங்கிகளை நீங்க நல்ல ஒரு நாணயமா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு நிறுவனம் நடத்துறேன், ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அந்த கடனையும் ஏற்றுக்கொண்டு என்னுடைய நிறுவனத்தை ஒரு நல்ல விலைக்கு விற்க முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு நிறுவனத்தை, அதாவது கடன் வந்து என்னால சமாளிக்கவே முடியாம போன கடன். இப்போ UPA அரசாங்கத்தில், காங்கிரஸ் அரசாங்கத்தில் விஜய் மல்லையா போன்றவர்களுக்கெல்லாம் 10,000 கோடி, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசாங்கம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் அப்பதான் தெரியும், புரியும். அந்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக மத்திய கூட்டணி அரசாங்கத்தில் தான் பல்லாயிரம் கோடி ரூபாய் தனியார்களுக்கு கடன் கொடுத்து அவர்கள் வெளிநாட்டுக்கு ஓடி போனாங்க. விஜய் மல்லையாவா இருக்கட்டும், நீரவ் மோடியா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் வளர்ந்ததெல்லாம் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான். இவர்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் கடனை கொடுத்து அவர்கள் அதெல்லாம் வாராக்கடனாக ஆனதெல்லாம் அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தில் தான். இப்ப அந்த கடனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு வங்கியை வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது நாட்டுக்கு நல்லது தானே? ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அந்த நல்லதை ஒரு மத்திய அரசாங்கம் எந்த அரசாங்கம் செய்தாலும் கூட அதை வரவேற்கத்தானே வேணும். ஓகே, அடுத்தபடியாக அரங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு விமர்சகர் திரு ஜி சிவா, நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் சார். நான் முடிச்சிடறேன். சொல்லுங்க சிவா, உங்களுடைய முதல் கருத்து. ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய கூற்று எதற்கும் பொருந்தாத ஒரு கூற்றாக இருக்கு. நிறைய உண்மைகளை சொல்லுங்க. ஆமாம், இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் விஜய மல்லையா அவருக்கு கையொப்பமிட்டு பல்லாயிரம் கோடிகளை கொடுத்து அங்கே விமான நிலையத்தை சென்று வழி அனுப்பினார். திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற பாஜக கட்சியா? சொன்னாரல்ல, 3 முறை அழுத்தம் சொன்னாரா அல்லவா? அவர்கள் தான் ஏதோ விமான நிலையத்தில் வழி அனுப்பது போன்ற ஒரு தோட்டத்தை கொண்டு வருகிறார். கேட்டால் சொல்லுகிறார், நான் அரசியல் பேசல. இதற்கு பெயர் என்ன? அவர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி காலத்துல கடன் கொடுக்கப்பட்டது. ஐயா, அந்த ஆட்சியாளர்கள் தவறு செய்தார்கள் என்பதற்காகத்தான் இவருடைய கூற்றா கூட பார்க்கலாம். ஒன்றிய அரசு, பாஜக அரசு மக்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை வைத்துக் கொள்ளலாம். இவர்கள் அதே காரணம் காட்டி நாங்கள் அதே தவறை தொடர்ந்து செய்வோம் என்று சொன்னால் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்ல முடியுமா? சரி, இந்த பிரச்சனை விட்டு நம் சபைக்கு வரும். இவர்கள் சொல்வது 2 வங்கிகளுக்கு தானே நாங்கள் கொடுக்கிறோம். அந்த 2 வங்கிகள் என்றால் ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் எப்படி முக்கியமோ அது போன்றுதான் இந்தியன் வங்கியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியும். 2 கண்களையும் குத்தி குதறி விட்டு இந்தியன் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் நீங்க அமைதியா இருங்க சார். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் கொடுக்கலையா? ஐயா, நான் முழுமையா அதை ஒரு திருத்தத்தான் மன்னிக்கணும். நீங்க நான் சொல்லி முடிச்சாதான் உங்களுக்கு உண்மை புரியும். முதலில் வந்த அந்த அடிப்படை செய்திகள் பின்பு இதையும் கொண்டு வந்தால் மிகப்பெரிய பிரச்சனை கிளம்பும் என்று தற்காலிகமாக அந்த இந்திய வங்கியை ஓரம் கட்டிவிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மத்திய வங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய முதுகெலும்பை சிதைத்து விட்டு நான் புத்தூரிலே சென்று பாதுகாப்பாக கட்டு போடுகிறேன் என்று சொன்னால் இது எவ்வளவு கேலி கூத்தான ஒரு விஷயம். நான் கேட்பது, அந்த இந்திரா காந்தி அம்மையார் அந்த பீரியடில் என்ன நடந்தது? மிகப்பெரிய ராஜாக்கள், ஜமீன்தார்கள் அவருடைய சொத்துக்கள் இரவோடு இரவு
பறிமுதல் செய்து அரசு கஜானாவிலே சென்று போய் சேர்த்தார் அந்த அம்மையார். இல்ல. மன்னிக்கு, நீங்க அமைதியா இருங்க சார், அது மாதிரிலாம் இல்ல சார். நான் பேசுறேன் சார், தயவு கூர்ந்து சொல்றேன். அதற்கு பிறகு சரி, யார் அந்த அரசு அந்த ராஜாக்களுடைய ஜமீன்தார் முறை ஒழித்தது யார் என்று இப்ப சொல்லுங்க. மன்னர் நான் சபையை விட்டு வெளியேறுகிறேன். சொத்தெல்லாம் எடுத்துக்கல. மன்னிக்கணும். மன்னர் மானியத்தை அரசாங்க சார் கட்டுக்காதிலே உங்களை போன்ற பாஜக ஆதரவு பார்த்து கொண்டு கைத்தட்டலாம், மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அமைதியா இருங்களையா, நான் பேசுகிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்ல தொடர்ந்து பேசலாம். நான் பிரேக் அப்புறம் நான் உடனே நான் ஸ்டார்ட் பண்றேன். நேரில் நான் பார்த்து கொண்டிருக்கும் விவாத நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இணைய மொழியாக இருவரும், அரங்கத்தில் மூவரும் என சிறப்பு அழைப்பாளர்கள் 5 நபர்கள் அழைக்கப்பட்டு இன்றைய விவாத நிகழ்ச்சி தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிவா, நீங்க தொடர்ந்து சொல்லுங்க சிவா. ஆகவே இந்த இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய, அதாவது மத்திய அரசினுடைய நிலைப்பாடு நீங்கள் கூர்ந்து இந்த 7 ஆண்டுகளில் குறிப்பாக 1 வருடம் விட்டு விடலாம், 6 ஆண்டுகளுடைய அவர்கள் செய்த புரட்சியை பார்த்தால் இவர்கள் நிச்சயமாக இந்த மக்களுக்கு விரோத போக்கை கையில் எடுத்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சிதைத்து தனியார் மக்களிடையே கொடுக்கிறார்கள். நான் கேட்பது, இந்த எஸ் வங்கி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், எஸ் பேங்க். எஸ் பேங்க். அப்போ அந்த எஸ் வங்கியில் எத்தனாயிரம் கோடிகளை இவர்கள் தனியார் தொழில் அந்த தொழில் செய்வர்களை வாங்கி கொண்டு அந்த வங்கியை நடுத்தரில் விட்டார்களா இல்லையா? அதற்கு பிறகு இந்த ஒன்றிய அரசு தான் அதை கையில் எடுத்தது. இப்போது மீண்டும் அப்பேற்பட்ட பேர் வழிகளிடம் இந்த அரசு துறையை சார்ந்த அத்துணை நபர்களும் கொண்டு போய் சேர்த்து விடலாம், அல்லது அத்துணை வங்கிகளும் கொண்டு போய் சேர்த்து விடலாம் என்று சொன்னால், நீங்கள் சரி, இவர்களுக்கு தனியார் வங்கிக்கு ஆதரவாக பேசக்கூடிய சகோதரரை நான் ஒன்று பார்த்து கேட்கிறேன். இப்போது எல்ஐசி இருக்கிறது, அதே ரிலையன்ஸினுடைய அவர்களுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கிறது. நீங்கள் வீடு வீடா சென்று போய் எதில் பணத்தை போட முடியும் என்று கேளுங்கள். எல்ஐசி தவிர்த்து மோடிஜி அவனுடைய தனியாக ஒரு தொழிற்சாலையுடைய ஒரு கம்பெனி வைத்திருந்தாலும் இதில் போடுவீர்களா என்று பார்த்தால் மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார். காரணம், இந்த அரசு மீது நம்பிக்கை, அரசு பணம் களவாட முடியாது என்கின்ற ஒரு தோரணை. இப்போது இவர்கள் இதையெல்லாம் சிதைத்து விட்டு இப்போது மாறாக தனியார் வங்கி அரசுடைமையாக்கி இந்த இந்திய அரசினுடைய கஜனாவை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது அந்த திட்டங்களை எல்லாம் இவர்கள் லாபமாக கையில் எடுத்து மீண்டும் தனியாரிடமே கொடுத்து விட்டால் இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு சித்தாந்தம். அது மட்டுமல்ல, இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உலகிலே வைக்கக்கூடிய ஒரு விந்தியான குற்றச்சாட்டு. 2 சகோதரர்கள் வைக்கிறார்கள் சபையிலே. என்ன குற்றச்சாட்டுன்னு பார்த்தால் அவர்கள் சரிவர வேலை செய்வதில், இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா? நான் கேட்பது, அவர்கள் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அதை முடக்குவதற்கு, வேலை செய்வதற்கு யாருக்கு அதிகாரமோ அவர்களை சேவி விடுங்கள். அதை விடுத்து மோட்டு பூச்சிக்கு பாய்ந்து கொண்டு வீட்டை கொளுத்தன் என்ற தோரணையிலே இவர்கள் அதற்கான தனியார் கொடுத்து விடுகிறார்கள். இது எப்படி நியாயமாக? அதுதான் முழு காரணம் கிடையாது, அந்த காரணங்களை சொல்லப்படுகிறது. இவர்கள் இருவரும் அமர்ந்திலும் அந்த காரணம் தான் சொல்லுகிறார்கள். மக்கள் பார்க்கல, அதை பொத்தாம் குற்றச்சாட்டை வைக்கல, இவருடைய உண்மையான காரணத்தை கேட்டு பாருங்கள். இதைத்தான் இருவரும் வைத்தார்கள். இது நியாயமான ஒரு காரணமா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் நியாயமா இருந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆகவே மக்களுடைய பணத்தை பாதுகாப்பா இருக்க வேண்டிய இடம் அரசு கஜானாவை ஒழிய வருவார் போர்வருடைய கொடுத்து விட்டு இவர்கள் அங்கே கையேந்துவதில் எந்தவித நியாயமும் அல்ல. இது பொதுமக்களை சிதைத்து பொதுமக்களுடைய பணத்தை திருடுவதற்கு சமம். உங்களுக்கு குறுக்கீடு பண்ண நினைக்கிறேன், சொல்லுங்க ரமன். நானே கூட சார் ஒண்ணே சொல்றேன் சார். இருங்க, ஒருத்தரா பிரைவேட் பேங்க்ஸா இருந்தாலும் பப்ளிக் பேங்க்ஸா இருந்தாலும் அத்தனை பேங்க்ஸும் நோன் as ஷெட்யூல் பேங்க்ஸ். எஸ், டெஃபினெட்லி. பேங்கிங் ஆக்ட் கீழே வரும், ரிசர்வ் பேங்க் கீழே வரும். நீங்க வந்து ரிசர்வ் பேங்க் ஆக்ட் தான் அத்தனை பேங்க்ஸையும் வந்து வழி நடத்துறது. ரிசர்வ் பேங்க் ஆக்ட்ல இருந்தா தான் நீங்க வந்து செக் புக் இஷ்யூ பண்ண முடியும், நீங்க வந்து பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணணும். பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க் தான் இஷ்யூ பண்ணணும். இப்போ வந்து அவங்க வேணும்ட்டே பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்க்கு சில ரூரல் பிரான்ச்சஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டேட் பேங்க் இருக்கு, இந்தியன் பேங்க் இருக்கு, அங்கேயே இருக்கிற லோக்கல் பேங்க்ஸ்க்கு வளர்ச்சி கொடுக்கணும்னு. இந்தியா பூரா லோக்கல் பேங்க்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் பாத்தீங்கன்னா சவுத் ஆஃப் இந்தியால ரொம்ப ஃபேமஸ். சௌராஷ்டிரா பேங்க் பாத்தீங்கன்னா குஜராத் பக்கம் ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி ஒரு இடத்துலயும் வங்கிகள் இருக்கின்றன. அது வந்து தனியார் வங்கிக்கு ஒரு நியாயம் இல்லாட்டி ஒரு வந்து கட்டுப்போக்கு, இவங்களுக்கு வேறன்னு கிடையவே கிடையாது. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்புறேன். அண்ட் இன்னொன்று வந்து இங்க இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கு வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து அஷ்யூர் பண்ணல. பிரைவேட் செக்டார் பேங்க்ல இருக்கிற பணத்தை வந்து யாரோ சொன்னாங்களே, இந்த இவங்க வந்து முதலாளிகள் எடுத்துக்கொண்டுவார்கள்னு. அதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆடிட் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கு. 1000 கோடிகளை அங்கே தனியார் தொழிற்சாலை முதலாளிகள் கொடுத்து விட்டு இவர்களுக்கு அந்த கடனை வசூல் செய்ய முடியல என்று வாரா கடனை வைத்து விட்டு அதை வசூல் செய்தாலே இன்னும் 1000 வங்கிகளை திறக்க அரசு சார்பில் அதை வசூல் செய்த அரசு கஜனை கொடுப்பது
கொடுப்பதற்கு இவர்களெல்லாம் நேரம் இல்லை, தானே இல்லை, தெம்பு இல்லை. இப்போது அவர்களிடமே வங்கி கொடுக்கல என்று சொன்னார். திருடனிடம் சாவியை கொடுப்பதற்கு சமம். இந்திய அரசு வங்கிகளை தனியார் மயத்தை கொடுத்தால் திருடனிடம் சாவியை கொடுப்பது சமம். நீங்க பேசும்போது நான் பேசாம இருந்தேன். நான் பேசும்போது நான் அதே தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். குறுக்கீடு இருக்காது. சார் உங்களுக்கு அருணாச்சலம் ஒரு குறுக்கீடு பண்றாரு. சொல்லுங்க அருணாச்சலம். அதாவது பொதுத்துறை வங்கிகள் கடந்த 13 ஆண்டுகளில் 15,97,458 கோடி கிராஸ் ப்ராஃபிட். ஆனா அதுல வராக்கடனுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 14,42,101 கோடி. எதனால வராக்கடன்? ஆடிட்டர் சொல்றாரு பொதுத்துறை வங்கிகள் சரியாக செயல்படவில்லை, எபிஷியன்சி இல்ல, பியூரோகிரசி இருக்கு அப்படின்னு தவறான கருத்தை சொல்றாரு. பொதுத்துறை வங்கிகள் அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய வங்கிகளாக. லோன் மேலா யாருன்னா இது பண்ணாங்க? லோன் மேலாஸ்னு தெரியுமா? ஜனார்தன் பூஜாரின்னு ஒரு மினிஸ்டர் ஒருத்தர். லோன் மேலா போற வரவெல்லாம் பணம் வாங்கிக்கலாம். அதே ஆளு சுத்தி பணம் வாங்கிப்பான். லோன் மேலாம் யாரு? என்ன சார் பேசுறீங்க நீங்க? இருங்க நான் பேச முடியல. இருங்க சார். 1991 நடத்தின போது ஜனார்தன் பூஜாரி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பினான்ஸா இருந்து 20 பாயிண்ட் ப்ரோக்ராமுக்கு லோன் கொடுக்கணும்னு சொல்லும் போது நாங்க குரல் கொடுத்தோம். தொழிற்சங்கம் மக்கள் பணத்தை மக்களுக்கு கொடுத்து அரசியல் லாபம் தேடாதே, இது அரசியலுக்காக பயன்படுத்த கூடாது. பொதுத்துறை வங்கிகளில் அரசியல் தலையீடு அதிகமாக இருப்பதின் காரணமாகத்தான் பெரும் முதலாளிகள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தாமல் இன்றைக்கு ஐபிசி என்ற போர்வையில் அதிகமான பணம் தள்ளுபடி செய்யப்பட்டு அவர்களுடைய கடன் வசூலிக்கப்படுகிறது. ஓகே சார். இன்னொன்னு சொல்றேன் சார். நம்ம கிட்ட இப்போ ஐசிஐசிஐன்னு ஒரு பேங்க் இருக்கு சார். அதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இட் வாஸ் a financial institutions. நாங்கெல்லாம் படிக்கும்போது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு ஒரு 6 ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். அதை கவர்மெண்ட் பிரைவேடைஸ் பண்ணாங்க. எதுக்காகனா வேர்ல்ட் லெவல்ல கம்பீட் பண்ணலாம். ஐசிஐசிஐ இன்னைக்கு ஆப்பிரிக்கால லோன் கொடுக்குறோம். ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு சவுத் அமெரிக்கால லோன் கொடுக்குறோம். ஹெச்டிஎஃப்சினா ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஐடிஎஃப்சி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஐடிபிஐ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. எல்லாமே கவர்மெண்ட் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் தான் பிரைவேடைஸ் ஆயிருக்கு. பிரைவேடைஸ் ஆன உடனே அவங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு அந்த நிலைமையில இருந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஆஸ் an எக்கானமிஸ்ட் தான் பேசுறேன். நான் பாலிடிக்ஸ் பேசல. நான் முதல்ல சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன். ஐசிஐசிஐ பேங்க் வீடியோகான் தில்லுமுள்ளதான் தெரியுமா? சந்தா கொச்சாரி இப்ப எந்த நிலைமையில இருக்காங்க? அவங்களுக்கு இந்திய அரசாங்கம் பத்மபூஷன் அவார்டு கொடுத்தாங்க. சார் நீங்க சித்தாந்த பேசுறீங்களே சார். அப்படினாக்க பப்ளிக் செக்டார்ல ஊழலே ஆகலையா? நானும் பேர் சொல்லலாம் சார். நானும் பேர் சொல்லலாம். நான் பெயர் சொல்ல விரும்பல. நான் முதல் கேள்வி கேட்டதான் நான் இன்னைக்கு கேட்கிறேன். யாரானும் ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கானா சார்? இவனுக்கு கொஞ்சமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டாம்? இப்படியே சார் அவங்க பேங்கிங் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால ஸ்ட்ரைக் பண்றேன். என்ன சார் ரீசன் இது? அதாவது 26% சார் இந்த யூனியன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த பப்ளிக் செக்டார் பேங்க் குட்டிச்சவரா இருக்கு. அப்ப இவருடைய நோக்கம் சர்வாதிகார நாட்டில் எவரும் கேள்வி எழுப்ப கூடாது, எவரும் போராட்டம் செய்யக்கூடாது, எவரும் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது. இது சர்வாதிகார நாட்டில் தான் நடக்க முடியும். அதனுடைய தாக்கம் தான் இவருடைய பேச்சில் ஈடுபடுகிறது. சொல்லுங்க கல்பனா. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்பது ஒரு மக்களுக்காக ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வருவதுதான். எல்லாத்தையுமே தனியார் மயத்துக்கு தூக்கி வாரி கொடுக்கறதுக்கு எதுக்கு சார் அரசாங்கம்? எதுக்கு நம்ம ஒரு அரசாங்கத்துல? சரி, கல்பனா அவர்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு போவீங்களா, தனியார் மருத்துவமனைக்கு போவீங்களா? சார் அடிப்படை வசதி இல்லாத அரசு மருத்துவமனை தான் சார் போவாங்க. இல்ல நான் கேட்கறது கல்பனா அவர்களே நான் தனிப்பட்ட முறையில கேட்கிறேன். இது நீங்க ஒரு அவசரம் அப்படின்னா முதல்ல நம்ம நாடுவது ஒரு தனியார் மருத்துவமனை. பிரச்சனை கிடையாது.
முதல்ல ஒரு அவசரம் அப்படின்னு சொன்னாக்கா நாங்க போறது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், தனி பொது மருத்துவமனை தான் நாங்க போவோமே தவிர உடனே அதாவது அதான் சொல்றேன் உங்களுக்கு. இன்றைக்கு நீங்க இந்த கொரோனாலே நீங்க பாத்திருப்பீங்க எத்தனை பேர் வீடு வாசல் இழந்து இன்னைக்கு வந்துட்டு அரசு காப்பாத்தின ஒரு விஷயத்தினாலதான் வந்து இன்னைக்கு ஒரு விஷயமா இருந்தது. இது எல்லாமே தனியாருக்கு தூக்கி கொடுத்துட்டா அவங்க வந்து வீடு வாசல் எல்லாம் இழந்து அவங்க சொத்து சுகத்துல இழந்துதான் இன்னைக்கு ஒரு உயிரை கூட காப்பாற்றக்கூடிய விஷயம். இனிமே திருப்பி இன்னும் வந்து இந்த இப்போ வந்து இந்த இது மட்டும் தான் தனியார் மையத்தை கொடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த பொது மருத்துவமனையும் வந்து தனியார் மயமா ஆயிடும் சரிங்களா? அப்ப டோட்டலாவே எல்லாமே சுடுகாடா இழுத்து போட்டு போக வேண்டியதான். இது எதுக்காக ஒரு அரசாங்கம் நடத்த வேண்டும்? இந்த அரசாங்கத்தை பொதுமக்கள் கொடுத்திருக்கேன் நானு. இருங்க ஒரு நிமிஷம். ஓகே இருங்க ஓகே 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 சொல்லுங்க. அதாவது அரசாங்க மருத்துவமனையாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கும்போது எங்க கொண்டு போய் காப்பீடு செஞ்சாங்க? ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியிடம் போய் அடமானம் வைத்தாங்க. அதாவது அரசாங்கம் தானே ஒரு 2000 கோடி செலவழிக்கிறது, 5000 கோடி செலவழிக்கிறது என்று சொன்னால் அரசாங்க மருத்துவமனை மூலமாக செலவழிக்கலாம். ஏன் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல போய் தனியாரிடம் போய் ஒரு அரசாங்கம் எதற்காக பணத்தை கொண்டு போய் கட்ட வேண்டும்? அப்ப தனியார் மயமாகுவது வந்து எந்த அரசாங்கம் செய்வது? பாரத பேரரசு என்னமோ அதாவது தனியார் மயமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. 150 கோடி மக்களுக்கும் இலவசமாக இந்த கொரோனா தடுப்பூசியை கொடுத்தது பாரத பேரரசு. நரேந்திர மோடி சார் கொஞ்சம் சொல்லுங்க. மக்கள் பாக்குறாங்க. உங்க இலவச தடுப்பூசியை கொடுத்தது பாரத பேரரசு. எந்த மாநிலத்தில் இருந்து இலவச தடுப்பூசி எந்த மாநிலத்தில் கொடுத்தால் அதுல நீங்க சொன்னதுல அவருக்கு முரண்பாடு இருந்தனால அவர் கொஞ்சம் எந்த மாநில அரசும் இலவச தடுப்பூசிக்கு மத்திய அரசாங்கத்திடம் பணம் கட்டவில்லை. அது இன்னைக்கு கூகுள்ல போய் முதல்ல காசு கொடுத்து போடணும். அதுக்கப்புறமேட்டு தான் ஏன் அரசாங்கம் இதை வந்து இலவசமா கொடுக்கல அப்படி கேட்டதுக்கு தான் இலவசமாக கொடுக்கப்பட்டது. எங்களுக்கு வாக்களித்தால் அரசியல் ஆரம்பிச்சாங்க. இணையத்துல பேசுறதுனால நம்ம கேட்காது என்ன பேசுறான்னு கேட்டுட்டு கேள்வி கேட்டுக்கலாம். சொல்லுங்க கல்பனா, உங்களுடைய கேள்வி என்னன்ற சொல்லுங்க. எல்லாருமே அவங்க சுயநலத்துக்காக ஒரு அரசியல் சார்ந்த விஷயம் அது வந்து ஒரு அதை வந்து மறைச்சு பாக்கிறதுக்காக ஒரு விஷயம் பாக்குறாங்களே தவிர பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, இந்த தனியார் மயமாக்கப்பட்ட பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனைன்றது யாருமே பார்க்க மாட்டாங்களே. ஏதோ வந்து இதை வந்து ஒரு அதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம இதை செஞ்சோம்னா இதுக்காக ஒரு பதில் தான் சொல்றாங்க. அப்ப ஸ்டார் இன்சூரன்ஸ்க்கு போறது யாருன்னு சொல்லுங்க. இப்போ அரசியல் சார்பு இல்லாம பேசுங்க மேடம். அரசியல் சார்பு இல்லாம பேசுங்க நீங்க. கிடையாது. இன்னைக்கு விவசாயம் பாதிக்கப்படுறான். ஆக்கப்பட்ட ஒரு வங்கினால பொதுமக்கள் பாமர மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு அரசாங்கம் எதற்காக வைத்திருக்கிறோம்? ஒரு அரசாங்கத்தை எதுக்கு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம்? ஒரு பொதுமக்கள் இப்போ அரசாங்கம் விஜயமல்லையா மாதிரி ஆட்களுக்கு கடனை கொடுக்கறதுக்கு தான் அதுக்கு தான் தேர்ந்தெடுத்தோம். கடந்த 10 ஆண்டுகள தமிழ்நாட்டிலையும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு 10,000 கோடி 20,000 கோடி அள்ளி கொடுத்தோம். அதெல்லாம் கிடையாது சார். இது முச்சடி. இது எப்படி தெரியுங்களா? ஒரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி ஆயிடுச்சு. மத்திய அரசாங்கம் நினைத்தால் எதை வேணா செய்யலாம், மத்திய அரசாங்கம் நினைச்சா எதை வேணா தள்ளும். இதுதான் சார் இப்ப நடக்குது. ஒரு நிமிடம் கல்பனா ஒரு நிமிடம் தெரிவிக்கிறீங்க. ஓகே கல்பனா இருங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சார் இப்போ இங்க இஷ்யூ வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வர்சஸ் பிரைவேட் செக்டார் பேங்க் இல்ல.
இந்த வந்து கரோனா பீரியட்ல வந்து நான் கூட என்னுடைய பேங்க் நான் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ல நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அவங்க கிட்ட சொன்னேன், நீங்களும் வந்து உங்களையும் கரோனா வாரியர்ஸா வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு பத்திரிகையிலே எழுதினேன். ஏன்னா வந்து வங்கி ஊழியர் எல்லாரும் அந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அவங்க வந்தாங்க. நிறைய பேருக்கு கரோனா பாசிட்டிவ் ஆச்சு. பேங்க் அபிஷியல்ஸ், பேங்க்ல ஒர்க் பண்றவங்க எம்ப்ளாயீஸ் கிட்டத்தட்ட 1000 பேர் இறந்தார்கள். அதனால நான் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் மட்டும் பிரைவேட் செக்டார் பேங்க் ஒஸ்தின்னு நான் வந்து சொல்லவே இல்லை. நான் வந்து முதல்ல கேட்ட கேள்வி இன்னைக்கு இப்போ நான் அதே கேள்வி தான் வைக்கிறேன். எதனால இந்த ஸ்ட்ரைக்? உங்களுக்கு வேலை போயிடுங்கிற பயமா, இல்ல உங்களால அப்ஸ்கில் பண்ண முடியல? சார் எவ்வளவோ அப்ஸ்கில் பண்ணும் சார், டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு கம்ப்யூட்டர்ல, வெறும்னா வந்து வவுச்சர் ஃபீட் பண்ண. சார் ஒரு நிமிஷம் சார், ஐயா அருணாச்சலம் ஐயா ஒரே நிமிஷம். நான் வந்து கேட்கிற கேள்வி அதேதான். நீங்க வந்து அப்ஸ்கில் பண்ணோம்னா கம்ப்யூட்டர்ல வவுச்சர் ஃபீட் பண்ணறது மாத்திரம் இல்ல சார், எவ்வளவோ மேட்டர்ஸ் இருக்கு சார். அதெல்லாம் இவங்களால பண்ண முடியலங்கிற ஒரு பயமா? நான் வந்து யூனியனிசம்னு சொன்னவொன்னே ஐயா வந்து சர்வாதிகாரங்கிறார். இல்ல, இப்போ வந்து யூனியனிசம் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து மார்க்கெட் ஃபோர்சஸ் எடுத்துக்கிறது இப்ப எல்லாமே. டிமாண்ட் அண்ட் சப்ளை மார்க்கெட் ஒரு போட்டி உலகமா. ஆமா, அந்த போட்டி உலகத்துல நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதான் ஓட முடியும். அது பொதுத்துறை வங்கி ரொம்ப ஸ்லோவா வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சார், அவங்களுக்கு வந்து முதல்ல ஓவர் ஸ்டாஃபிங் சார், அதனாலேயே லாசஸ் வருது, ஹியூஜ் லாசஸ் வருது. தப்பான கருத்துங்க. ஓவர் ஸ்டாஃபிங். ரெண்டாவது ஒரு நிமிஷம் பேசும்போது நான் வந்து குறுக்கிடவே இல்லை. ஒரே நிமிஷம் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். ஒரு நிமிடம். இப்போ வந்து நான் இப்ப என்ன சொல்றேன், ஓவர் ஸ்டாஃபிங். யாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு பாயிண்ட் இல்ல சார். இப்போ வந்து பிரைவேட் செக்டார் பேங்க்ல எதனாலனா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து இவ்வளவு அக்கவுண்ட் எடுத்துன்னு வரணும், இவ்வளவு பேரை பார்க்கணும், வந்து சர்வீஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். சார் நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் வந்து பப்ளிக் செக்டார்லயும் இருக்கு, அங்கேயும் வந்து எக்ஸலன்ட் சர்வீஸை பார்த்திருக்கேன். பிரைவேட் செக்டார்ல 3 பேர் வச்சுட்டு வந்து பேங்க் எஃபிஷியன்ட்டா ஓடதும் பாக்குறேன். ஒத்த வந்து 12:30ல இருந்து 1க்குள்ள சாப்பிட்டு வருவான், இன்னொரு அம்மா வந்து 1ல இருந்து 1:15 சாப்பிட்டு வரும். மொத்தம் அது பாட்டு ஓடிட்டே இருக்கும். பப்ளிக் செக்டார் பேங்க்ல இல்ல. இன்னொன்னு சார் முக்கியமா சொல்றேன், இந்த யூனியனிசம் சார், இந்த வந்து யூனியனிசம் ஆவுனா ஸ்ட்ரைக், யாரான ஒரு மேனேஜர் வந்து ஏதாவது ஏமா வேலை செய்யலன்னு யாரான ஒருத்தர் கேட்டா ஸ்ட்ரைக், இதெல்லாம் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ல வராது சார். ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் சார். யூனியனிசம் இல்ல சார். நான் அப்படிலாம் சொல்றதுக்கு யாரும் இல்ல. நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய பார்வையை மாத்திரம் தான் வைக்கிறேன். யூனியனிசம்லாம் வந்து பழைய காலம். இப்போ வந்து ஒண்ணு இல்ல சார். ஒரு வந்து யூனியனுக்கு இவங்களே ஒரு 5-6 யூனியன் இருக்கும் சார். எவ்ரி பேங்க்குக்கு ஒரு 5-6 யூனியன் இருக்கும் சார். எம்ப்ளாயிஸ் யூனியன், ஆபீசர்ஸ் யூனியன், லேடிஸ் யூனியன், ரூரல் பிரான்ச் யூனியன். அவங்க வந்து யூனியன் ஆபீஸ்ல என்ன பண்றாங்கன்னு அவங்க வந்து ஒரு கேமரா வச்சு பார்த்தா நமக்கு அத்தனையும் வெட்ட வெளிச்சம் ஆயிடும். இந்த வந்து யூனியன் பீப்புள் பண்ற அராஜகத்தினால தான் இந்த பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாம் அழிஞ்சு போறாங்க அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. தவறான கருத்து. இந்த மாதிரி தவறான கருத்து. யூனியன்ல இருக்கிறவங்க எவ்வளவு நாள் வந்து வங்கியில வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க சார். அவங்க வந்து எப்படி ப்ரமோஷன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்க. யூனியன் ஆபீஸ்ல இருப்பாங்க. அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணி ஒரு வந்து சம்பள உயர்வு வந்தா யூனியனுக்கு ஒரு பர்சன்டேஜ், அதெல்லாம் வந்து ஐயா விட்டு இல்லன்னு சொல்லுங்க. இந்தியாவில் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அதி புத்திசாலி வேற எங்க இருக்கு? வேற எங்க ஒரு ஜனநாயக நாடு முதலாளி வர்க்கத்துக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்கும் பிரச்சனை சொன்னால் அருணாச்சலம் சார், ரமணகுமார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணி பார்க்கணும். என்ன அப்படின்னா, இது வந்து அகைன்ஸ்டா சொல்லிட்டாங்களே, பாசிட்டிவா சொல்லிட்டாங்கன்னு இல்லாம ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஒரு யூனியன் ஓடி உழைக்கக்கூடிய ஒரு நபரால அதிகபட்சம் வங்கியில வேலை பார்க்க முடியல. அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது வந்து ஏன் இன்னும் வெட்ட வெளிச்சமா வரல அப்படின்றத அவர் அந்த கேள்வி முன்வைக்கிறார். இல்ல சார் பேசலாமா? இல்ல இருங்க கல்பனா, நான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் அருணாச்சலம் சார். அதாவது தொழிற்சங்கங்கள், வங்கியினுடைய நிர்வாகம் வந்து
அங்கீகரிச்சிருக்காங்க. ரெகக்னைஸ்டு ட்ரேட் யூனியன் இருக்காங்க. ஓகே. யூனியனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், ஓகே, வர்க்மன் டைரக்டரா, ஓகே, பேங்கினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் குழுவில் இருக்காங்க. ஓகே. அதிகாரிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இயக்குனர் குழுவில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். நாங்கெல்லாம் வாட்ச் டாக் மாதிரி பேங்கினுடைய போர்ட்ல டைரக்டரா இருக்காங்க. நான் இந்தியன் பேங்க்ல டைரக்டரா இருந்தேன். 5 ஆண்டு காலம் ஊழியர்களுடைய பிரதிநிதியாக, 5 ஆண்டு காலம் இந்தியன் பேங்குடைய டைரக்டராக இருந்தேன். நாங்கள் இருக்கும் போதெல்லாம் எங்கெங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ அந்த தவறை தட்டி கேட்கக்கூடிய உரிமை என்பது எங்களுக்கு இருந்தது. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இதுவரை கடந்த 7 ஆண்டுகளில் ஒரு ஒப்பன் டைரக்டர் கூட அப்பாயின்ட் பண்ணல, ஒரு ஆபீசர் டைரக்டர் கூட அப்பாயின்ட் பண்ணல. எதற்காக இந்த அரசாங்கம் பயப்படுகிறது? தொழிற்சங்கத்தை பார்த்து, அதிகாரிகள் சங்கத்தை பார்த்து ஏன் பயப்படுகிறார்கள்? நாங்கள் பொதுத்துறையை காப்பாற்ற வேண்டும், பொதுத்துறை வங்கிகளை காப்பாற்ற வேண்டும், சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு கூட கல்வி கடன் கிடைக்க வேண்டும், விவசாய கடன் கிடைக்க வேண்டும். இந்த கொரோனா பேரிடரில் கூட MSME கடன் வழங்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொதுத்துறை வங்கிகளுக்கு தான் பணித்தார்களே தவிர தனியார் துறை வங்கிகள் என்ன அவர்கள் செயல் செய்தார்கள்? ஓகே, இருங்க. நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல திரு ரமணகுமாருக்கு உடன்பாடு இல்ல போல, குறுக்கிட்டு பண்றாரு. சொல்லுங்க ரமணகுமார் சார். 1991ல லிபரலைசேஷன் ஓப்பன் ஆஃப் தி எக்கானமியே ஆச்சு சார். அப்போ யூனியன்ஸ்க்கு அது வேலையே இல்லை ஆக்சுவலா. ஏன்னா யூனியன் பண்ண வேண்டிய வேலையை மார்க்கெட் பண்ணும். இப்போ எனக்கு ஒரு வங்கியில எனக்கு உண்டான சர்வீஸ் இல்லைன்னா நான் இன்னொரு வங்கிக்கு என்னோட லோனை மாத்திக்க முடியும், பிக்ஸட் டெபாசிட்டை மாத்திக்க முடியும், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை மாத்திக்க முடியும். அதுதான் இப்போ நடக்குது. ஓகே. இதனால யூனியன் இருந்தாதான் அவங்க தான் பாத்துப்பாங்கிறது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்படின்னா பிரைவேட் செக்டர்ல யூனியன் இருக்கணுமே. அதுக்கு இல்லையே சார். யூனியன் யாரு பண்றாங்க? இருக்கிற எம்ப்ளாயிஸ் தானே. இவங்களுக்கு இருக்கிற அதே ரூல்ஸ் தானே பப்ளிக் செக்டார் பேங்க் இருக்கு. ஒரு தனியார் வங்கியில யூனியன் ஆரம்பிச்சு நடத்திட முடியுமா? அதான் எதனாலன்னா இந்த யூனியன்ல இருக்கிறவங்க அத்தனை பேர் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், டிராயிங் ட்ரெஷரர், அப்புறம் இவங்க அந்த வட்ட செயலாளர் எல்லாம் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க பேங்க்ல உட்கார்ந்து ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரு பிரான்ச்சோட அவங்க ஒழுங்கடிஞ்சு இருக்கும். பிரான்ச்ல இருக்கிற மத்தவங்க தான் அவங்களோட வேலையும் சேர்ந்து பண்ணணும். ஓகே. பேங்க்ல இருந்து ஏதான ஒரு சம்பள உயர்வு, போனஸ் இது வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஷேர் போகணும். ஏன்னா வேலை செய்யாம அவங்களுக்கு ஆபீஸ் ஸ்பேஸ் எங்க மவுண்ட் ரோட்ல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. மவுண்ட் ரோட்ல ஸ்கூல் இருக்குன்னா பிரின்சிபால் போய் பாடம் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பிரின்சிபால் ஒரு முழு நிர்வாகம். பிரின்சிபால் இல்ல சார், பிரின்சிபால் இல்ல. அது போன்ற ஒரு வேலையில தான் இருக்காங்க. அவங்களா நான் பிரின்சிபால் நினைச்சேன். யூனியனே இருக்க கூடாது, யூனியனே இருக்க கூடாதுன்னு சொல்லவே இல்ல. யூனியன் இருக்க கூடாதுன்னு சொல்ல. யூனியன் சரி இல்ல இருங்க. கல்பனா உங்களுடைய நிறைவான கருத்து வர ரமணன் சார். ஒரே விஷயம் தான் சார். வங்கிகள் மட்டுமல்ல, எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டா இன்றைக்கு அடிப்படை மக்கள்ல இருந்து எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், அவர் சார் சொன்னாங்க, ஒரு யூனியன் என்பது எதற்காக வச்சிருக்காங்க? ஒரு அரசாங்கத்தையும் இல்ல மற்றபடி ஒரு குற்றம் நடக்கிற இடத்துல தொழிலாளர்கள் காப்பாற்றப்படுவதற்காக தான் யூனியன் பண்ணதற்காக தவிர தனியார் மையத்தை தான் தட்டி கேட்கணும், அரசாங்கத்தை தட்டி கேட்கணும் விஷயமே கிடையாது. ஒரு முதலாளித்துவத்திற்கு இருக்கிறவங்க அடிப்படை தொழிலாளி போய் உட்காந்து அவங்களுடைய கருத்தையோ கோரிக்கையோ பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் அந்த கோரிக்கையை தான் முதலாளி உட்கார வச்சு ஈக்குவலா உட்கார வச்சு பேசுவானா? பேச மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு யூனியன் ஒரு விஷயம். அதாவது பொதுவான ஒரு விஷயம். இன்னைக்கு சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா கம்பெனிலயும் வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, ஆடிட்டர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து அந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு நன்மை அடைய செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த யூனியன் வச்சிருக்காங்க. அதனால யூனியன் அந்த விஷயமே கிடையாது. இன்றைக்கு தனியார் மயமாக்கப்பட்ட எல்லாத்துக்கும் தனியாருக்கு வித்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பொதுமக்களுக்கு ஒரு சமூகத்தை வர சொல்றேன், அரசாங்கத்தை தனியார் மையத்துக்கு வித்துருங்க, பொதுமக்களே எல்லாத்தையும் ஆட்சியை நடத்திட்டு போடு. எது நல்லது எது அது எப்படி முடியும் கல்பனா? எப்படி முடியும்? அப்படி எப்படி சார் எல்லாமே அப்படித்தானே பண்றீங்க? அரசாங்கம் எதுக்கு இருக்கு? மத்திய அரசாங்கத்தை ஒரு விஷயத்தை எதுக்கு இருக்கு? ஒரு சாதாரண ஒரு விஷயம், அடிப்படை மக்கள் ஒரு ஸ்ட்ரைக் பேங்க் ஊழியர்கள். சரி, உங்களுடைய நிறைவான கருத்து. நமக்கு நேரம் இல்லை. நிறைவான கருத்து சார். கவர்மெண்ட் should not be in the business of business. இது இங்க இல்ல, எங்கேயுமே இது வியாபாரமா இல்லையா? இது வியாபாரமா இல்ல? சொல்லுங்க. அதாவது இந்த வங்கிகள் அப்படின்னு சொன்னா அது தனியார் வங்கிகளாக இருக்கட்டும் அல்லது அரசுடைமையாக்கப்பட்ட தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளாக இருக்கட்டும், அது வட்டி கடை தான். அதாவது வட்டியை வசூலித்து நம்ம எல்லாம் போடக்கூடிய பணத்தை 500 ரூபாயா இருந்தாலும் 5000 கோடியா இருந்தாலும் அதிலே வட்டி சம்பாதிச்சு ஒரு நிர்வாகத்தை நடத்தணும்.
இந்த 15 லட்சம் கோடி ரூபா சம்பாதிச்சது அப்படின்னு ஐயா அருணாச்சலம் ஐயா சொன்னாங்க. ஆனா ரமணகுமார் ஐயா முதல் சுற்றுலேயே சொன்னாங்க, இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல 125 லட்சம் கோடி ரூபாய், அதாவது ரீகேபிட்டலைசேஷனுக்காக போட்டது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தனியா பொதுமக்களை பொறுத்த அளவில் அது பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், ஒரு சின்ன தீப்பெட்டி வாங்கினாலும் அவ்வளவு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஒரு அரசாங்கத்திற்கு வரி கட்டினால், ஒரு வட்டி கடையை நடத்தக்கூடிய நிறுவனத்திற்கு மீண்டும் மீண்டும் அவங்க நஷ்டமாக நடத்துவாங்க. நாம 50 லட்சம் கோடி ரூபாய், 100 லட்சம் கோடி ரூபாய், 125 லட்சம் கோடி ரூபாய் அந்த பொது பட்ஜெட்டில் இருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய தகுதியை நம்ம கொஸ்டின் பண்றதுக்கு நம்மளுக்கு ரைட் இருக்கா இல்லையா? அந்த ஒரு சிச்சுவேஷன் காரணமா தான் இப்போ பிரைவேடைசேஷன் அதனால கிடையாது. நிறைவான கருத்து. ஏற்கனவே பல லட்சம் கோடி ரூபாய் இந்த தனியார்களுக்கு கடனை கொடுத்து, அந்த கடனை கொடுத்து அவர்களிடமிருந்து வசூலிக்க முடியவில்லை. அந்த கடனையும் ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒரு தனியார் வங்கியை வாங்கி கொண்டால் அது அரசாங்கம் செய்யக்கூடிய நல்ல காரியம் தானே. எஸ் பேங்கை பத்தி ஐயா சொன்னாங்க. இந்த எஸ் பேங்கோ, ஒய் பேங்கோ, இசட் பேங்கோ, அத்தனை பேங்க்லயும் பணம் போடுறவனும் சாமானிய மக்கள் தான். அவன் அந்த வங்கி நடத்துறவர் தனியாராக இருக்கலாம். ஆனால் அந்த தனியார் முதலாளிகளுக்கு கை கோர்க்கிறது சார் அந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் ஐபிசி பத்தி சொன்னாரு. ஐபிசில பிரைவேட் பேங்க்ஸ் உள்ள வரவே எனக்கு வாண்டவே வாண்டாங்கறான். உள்ள வரது எல்லாமே பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான். அவங்க தான் அவங்களால கடனை கால்குலேட் பண்ணாம தப்பான கடனை கொடுத்ததுனால அவங்களால அந்த கடனை வசூல் பண்ண முடியாம 1 ரூபாய்க்கு 10 பைசா வாங்கி போறாங்க. பாதிக்கு மேல இன்சால்வன்சில வருது பப்ளிக் செக்டார் பேங்க். 8 ஆயிடுச்சு. நிறைவான கருத்து. அதனால தான், அதாவது எஸ் பேங்காக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த கடனையும் பொதுமக்களுடைய கடனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதே மாதிரி முதல் சுற்றுல கல்பனா மேடம் சொன்னாங்க, ஏதோ நிறைவான கருத்து கொடுத்த கடனை எல்லாம் ஏதோ ரத்து செய்து விட்டதை போல தவறான கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி வரக்கூடிய இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மத்திய அரசாங்கத்தை பொறுத்த அளவில் தனியாருக்கு கொடுத்த எந்த கடனையும் ரத்து செய்யவில்லை என்பதை உறுதியா செய்து கொள்கிறேன். சேலஞ்ச் பண்றேன் மேடம். அந்த மாதிரி ரைட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தத்தை நாம பேசுவோம், தனியா டிஸ்கஸ் பண்ணி பேசுவோம். அல்லது இந்த 8 to 9 கூட விவாத நேரத்தை கூட்டினாலும் கூட பேச தயாராக இருக்கிறோம். ரைட் ஆஃப் என்பதற்கு அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு விவசாயிகள் இதனால கடன் தள்ளுபடியில இது பண்ணிருக்காங்க, இல்ல எத்தனை பணக்கார முதலைகள் இந்த கடன் தள்ளுபடியில சொல்லுங்க. கடன் தள்ளுபடி யாருக்கு கொடுத்தாங்க சொல்லுங்க. பணக்காரர்களுக்கு யாருக்கு சொல்லுங்க, யாரு கடன் தள்ளுபடி பண்ணாங்க, யாருக்கு லிஸ்ட் சொல்லுங்க. நீங்க கடன் தள்ளுபடி யாருக்காவது கொடுத்தாங்களான்னு சொல்லுங்க. கரோனா போது கூட அத்தனை பேருக்கு தான் சொன்னாங்களே தவிர பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கு மட்டும் பிரைவேட் செக்டார் பேங்க்கும் சொல்லவே இல்லை. அத்தனை பேங்க்ஸ்க்கும் கடன் தள்ளுபடி ஆச்சு, வட்டி தள்ளுபடி ஆச்சு. ஓகே அருணாச்சலம் சார் உங்களுடைய நிறைவான கருத்து, நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்து. இந்த போரம்ல தப்பான கருத்து 127 லட்சம் கோடி ரீகேபிட்டலைசேஷன் சொன்னது தவறு. அவ்வளவு லட்சம் கோடி எல்லாம் மத்திய அரசாங்கம் எந்த காலகட்டத்திலும் மறுமுதலீடு என்பது இந்த பொதுத்துறை வங்கிகளுக்கு கொடுக்கவில்லை. மாறாக பொதுத்துறை வங்கிகளில் வரக்கூடிய லாபத்தினுடைய பெரும் பங்கை டிவிடெண்ட் என்ற பெயரிலே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் இந்த ஆட்சியாளர்கள் ரிசர்வ் வங்கியில் இருந்த ரிசர்வ் சர்பிளஸ்ல இருந்து பல ஆயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசாங்கத்திற்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அதனாலதான் ஸ்ட்ரைக் பண்றீங்களா? அப்ப நீங்க ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியது தானே சார். அப்ப நீங்க ஒண்ணுமே பண்ணலையே. ஏன் இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்றீங்க? யாருடைய பணம் சார்? யாருக்கு செலவழிச்சாங்க? எதனால ஸ்ட்ரைக் பண்றீங்க? ரிசர்வ் பேங்க்ல சொல்ல மாட்டீங்க. ரிசர்வ் பேங்க்ல முதலீட்டுல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து என்ன செஞ்சாங்க? ஸ்ட்ரைக் பண்றீங்க. என்ன செஞ்சாங்க சார்? ஓகே நிகழ்ச்சி நிறைவு கத்துக்கு வந்துட்டோம். ரிசர்வ் வங்கியில இருந்து மத்திய அரசாங்கம் கொள்ளையடித்திருக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். அப்ப நீங்க ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியது தானே. ஓகே இது ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியது. ஓகே நாம நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.
சிவா, உங்களுடைய நிறைவான கருத்து. இந்த ரிசர்வ் வங்கியில் சொல்லுகிறாரு இல்ல, நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்து. 2 நாள் போராட்டம். 1,76,000 கோடியை அங்கே இவர்கள் மத்திய அரசு லாபமா எடுத்து சென்றது உண்மைதான். மன்னிக்கலையா, எதற்காக எடுத்தார்கள் என்று இதுவரை அவர்கள் மக்களுக்கு சொல்லவில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு அது மட்டுமல்ல. அது மட்டுமல்ல, இந்த நாடு இவர்களுக்கு எதிராக எவ்வித குரலும் கொடுக்க கூடாது. இந்த மக்கள் தனியார் மயோடு சென்று சிக்கி சின்னாபின்னம் ஆக வேண்டும். அதற்கு பிள்ளையாசையை போட்டுக் கொண்டு லாபமா சிரித்துக் கொண்டு அமர்த்துக் கொண்டு சகோதர போட்டு கையில் எடுப்பதனால் தான் மக்கள் இப்போது கேள்வி எழுக்கிறார்கள். இது தவறு என்று சொன்னால், சங்கம் இருக்கக்கூடாது என்று சொன்னால், இரு வழக்கில் இருக்கிறார்கள். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் இவர்கள் சங்கத்தில் இருக்கிறார்களா இல்லையா? இருந்தால் தயவு குறித்து சொல்ல பொதுமக்கள் வாயிலாக இவர்கள் ராஜினாமா செய்ய தயாரா சவால் விடுகிறேன். சங்கத்தில் வெளியேற சங்கம் வேண்டாம் என்று சொல்லுகிற இவர்கள் தமிழ்நாடு புதுச்சேரி சவால் விடுக்கிறேன். இதை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இன்னொரு நாள் வச்சுக்கலாம். தப்பான கருத்து நான் கண்டிச்சிட்டேன். இல்ல இல்ல சார், இவர் சங்கத்தில் இருக்கிறாரா இல்லையா? இல்ல இல்ல வெளியில அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து இல்ல இல்ல சார், இல்ல 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 அது நம்ம இந்த தளத்துல பேச வேண்டாம். அது இந்த தளத்துல பேச வேண்டாம். இல்ல அது தளத்துல பேச வேண்டாம். இல்ல இந்த தளத்துல பேச வேண்டாம். தளத்துல பேச வேண்டாம். மன்னிக்க வேண்டும். நேரம் இல்லை. நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்ட தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு அருணாச்சலம், சமூக ஆர்வலர் திரு கல்பனா, பொருளாதார நிபுணர் திரு ரமணகுமார், அரசு விமர்சகர் ஜி சிவா மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராமநாதன் ஐவருக்கும் ராஜ்யத்துக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறது. நேரம் அதிகமாக வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம், ஆனால் அடுத்த நிகழ்ச்சி காத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ராஜ் நியூஸ் செய்தி தொலைக்காட்சியுடன். நாளை இரவு 7 மணிக்கு மற்றும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்போடு உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். பொதுமக்கள் வெளியே செல்லும் பொழுது முகக்கவசம் அணிய வேண்டும், சானிடைசர் கொண்டு கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், கண்டிப்பாக தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்கள்.